Hey guys, welcome back to Somberi Tips. இந்த வீடியோவில் உங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். இந்த 6 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஹியூமன் க்ரோத் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களோட ஹைட்டை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். கம்மிங் பேக் டு த டாபிக், டிப் ஒன் நியூட்ரிஷன். நம்மளோட ஜெனட்டிக்ஸ் 60 to 80% தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நியூட்ரிஷன் தான் இருக்குது. நம்மளோட பாடிக்கு தேவையான அளவு எல்லா நியூட்ரிஷனையும் கொடுத்தாலே நம்ம பாடி ப்ராப்பராக க்ரோத் ஆகும். ஸோ உங்களோட டயட் பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டான டயட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன் ப்ரோட்டீன். பட் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் போல் ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஃபுட்ஸை நீங்கள் சஃபில் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கோங்க. எக் ஒயிட்ஸ், சிக்கன் பிரஸ்ட், பன்னீர், ஃபிஷ், சோயாபீன்ஸ், சோயா சங்க்ஸ், பல்ஸ் சீட்ஸ். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி பேஸில் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், கால்சியம். நம்மளோட போன் டென்சிட்டி அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளோட போன் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கால்சியமையும் நம்மளோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்லையுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியமாக நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு விட்டமின் டி தேவைப்படும். விட்டமின் டியை நம்ம சன்லைட்டில் வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். தென் ஜிங்க் அயனும் உங்களோட பாடி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டயட்டில் ப்ரோட்டீன் ரிச், பேலன்ஸ்டு கார்போஹைட்ரேட் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்க மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை டெய்லி பேஸில் கன்சியூம் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களோட பாடி க்ரோத் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட இம்யூன் சிஸ்டத்தையும் நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுக்கும். டிப் நம்பர் 2, ஸ்லீப். நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட மசில் ரெக்கவரி அண்ட் பாடி க்ரோத்தெல்லாம் நடக்குது. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீனேஜருக்கு ப்ராப்பரான பாடி க்ரோத் ஆகிறதுக்கு 8 to 11 hours ஸ்லீப் நைட்டில் தேவைப்படுது. பட் எப்படி தூங்கணும்னா கரெக்டான பேட்டர்னில் தூங்கணும். அதுக்காக மார்னிங் 11-12 மணி தூங்காமல் நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் தூங்குறப்ப பில்லோஸ் இல்லாமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பில்லோஸை உங்களோட நீக்கு கீழே வச்சுட்டு தூங்குனீங்கன்னா உங்களோட ஸ்பைனல் நேச்சுரலான போஸ்டரில் இருக்கும். டிப் நம்பர் 3, நீங்கள் உங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஸ்டெராய்ட், ட்ரக்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஆல்கஹால்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறப்போ உங்களோட நேச்சுரல் க்ரோத்தை அது டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஸ்மோக்கிங் உங்களோட பிளட்டில் இருக்க கார்பன் மோனாக்சைடு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால உங்களோட பிளட்டில் நியூட்ரிஷன் ஃப்ளோவை லிமிட் பண்ணிடும். ஸோ நம்ம எவ்வளோ தான் நியூட்ரிஷன் சாப்பிட்டாலும் நம்மளோட பாடிக்கு அது சரியாக போய் சேர்றது கிடையாது. ஸோ ஸ்மோக்கிங்கை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸில் ஹை சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது அண்ட் லோவான நியூட்ரிஷன் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அதனால அதையும் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4 எக்ஸசைஸ் டு இன்க்ரீஸ் யுவர் ஹைட். நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட ஹைட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்ல. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். ஸ்ப்ரிண்டிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் அண்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் ஓடுறப்போ ரொம்பவே ஸ்லோவாக வாக்கிங்லாம் போகிற மாதிரி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களால் ஒரு 5 minutes தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுது அப்படின்னா 5 minutesக்கு நடுவில் ஒரு 2 நிமிஷம் கேப் இல்லைனா 3 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி டெய்லி 3 செட் பண்ணிங்கன்னா உங்களால் போக போக உங்களோட இம்யூனிட்டி லெவலையும் அதிகப்படுத்திக்க முடியும். அதே சமயம் உங்களோட ஹைட்டும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் லெவலில் இருக்கவங்க தான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 20 நிமிஷம் கண்டிப்பாக ஓட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு நீங்கள் நடுவில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 3 செட் அந்த மாதிரி டெய்லி கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹைட்டில் வந்து இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். டிப் நம்பர் 5, ஸ்டிச்சிங். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட லோவர் பேக்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட முடியும். அண்ட் நம்மளோட ஸ்பைனை அதோட ஃபுல் லென்த்துக்கு எலாங்கேட் பண்ண வைக்க முடியும். ரெகுலரான ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி உங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் சூரிய நமஸ்கார், கோப்ரா ஸ்ட்ரெச், புல்லப்ஸ் இல்லைனா உங்களோட பாடி வெயிட்டை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கம்பியை பிடிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி கூட இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங், பேஸ்கெட் பால், இந்த 2 கேமே உங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு நியர்பையில் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். டிப் நம்பர் 6, போஸ்டர். உங்களோட போஸ்டர் கரெக்டாக இல்லைன்னா உங்கள் பாடி ஹைட் கரெக்டாகவே இருந்தாலும் நீங்கள் ஹைட்டாகவே இருந்தாலும் உங்களை அது ஷார்ட்டாக தான் காட்டும். ஸோ நீங்கள் உட்காரப்போ நிற்கிறப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான போஸ்டரில் உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நிமிர்ந்து உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட்டு போதும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போக போக உங்களுக்கு கரெக்டான போஸ்டர் கிடச்சிரும். ஸோ கைஸ், நான் சொல்லியிருக்க டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டான ஸ்லீப்பிங் பேட்டர்னில் தூங்குனீங்கன்னா உங்களோட பாடி ஹைட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது வீடியோ பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.